தயாரிப்பாளர் டி சிவா வந்து சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட் அப்படின்னு பிளாக் ஷீப் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்துனாங்கல்ல. அந்த ப்ரோக்ராமில் பங்கேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தார். அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ் சினிமாவுக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். தமிழ் சினிமாவை காப்பாற்றிய ஒரு மிகப்பெரிய பங்கு அவருக்கு இருக்குது. தமிழ் சினிமாவை காப்பாற்றினவங்களை விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்க பங்கு வந்து மிக பெருசு. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் 95% சக்ஸஸ் ரேட் வச்சுருக்கிற ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். இது வந்து உலகத்திலே வேறு எந்த நடிகர்கிட்டையும் இல்லாத ஒரு சாதனை. நான் சொல்கிறது தமிழ் சினிமா, இந்திய சினிமா மட்டும் இல்லை, உலகத்திலேயே எந்த நடிகருக்குமே இந்த சிறப்பு வந்து கிடையாது. இதற்கு காரணம் அவரிடமுள்ள ஆன்மீகம் மற்றும் தனிமனித ஒழுக்கம், இந்த தொழில் மீது அவர் கொண்டுள்ள அந்த பக்தி. அவர் எந்த ஒரு காலத்திலையும் சினிமாவுக்கு துரோகம் பண்ணதே கிடையாது. அவருடைய தோல்வி படங்கள் கூட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு வந்து ஒரு லாபகரமான படமாக தான் இருக்கும். அதனால தான் அவரை இன்று வரையும் கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்னு டி சிவா வந்து அந்த மேடையில் பேசியிருந்தார். தலைவரோட அந்த முக்கிய சிறப்பம்சமே அதுதான். அதாவது 95% சக்ஸஸ் ரேட். இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தயாரிப்பாளர்கள் முதற்கொண்டு யாருமே நஷ்டமடையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். ஏன்னா நம்மளை நம்பி இத்தனை கோடி பணம் போடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பணத்தை லாபத்தோடு திருப்பி எடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும், நமக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தலைவர் வந்து ஒவ்வொரு படத்தையும் பார்த்து நடிக்கிறாங்க. ரசிகர்களுக்கு இது பிடிக்கும், ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது பிடிக்கும், மேக்ஸிமம் இந்த படத்தை வந்து ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு இந்த வயசுலேயும் அவர் வந்து கடுமையாக உழைக்கிறாரு. ஷூட்டிங்க்கு இந்த டைமுக்கு வரணுன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு போய் நிற்பார். இப்போ உள்ள புது நடிகர்கள் கூட அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அதனால தான் தலைவரை வந்து இந்த அளவுக்கு எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க.